நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே அடியேன் உங்களை வாழ்த்துகிறேன். கிறிஸ்துவுக்குள் அருமையான பிள்ளைகளை, அப்போஸ்தலனாகிய பவுல் தீத்துக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலே நாம் பார்க்கின்றோம். அவர் நமது இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் அந்த பரிசுத்த ஆவியை நம்மேல் சம்பூரணமாய் பொழிந்தருளினார். நமது இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து மூலம் பரிசுத்த ஆவி என்று சாட்சியிடப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து மூலமாக பரிசுத்த ஆவி கட்டளையிடப்பட்டிருக்கிறது என்று அப்போஸ்தலனாகிய பவுல் இங்கே ஒரு சாட்சியை கொடுக்கிறார். இயேசு கிறிஸ்து மூலமாக அருளப்பட்டிருக்கிற இந்த பரிசுத்த ஆவியானது இங்கே பூரணமாய் பொழிந்தருளியிருக்கிறார் என்று சாட்சி கொடுக்கிறார். இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த பரிசுத்த ஆவியானது இயேசு கிறிஸ்து மூலம் கொடுக்கப்பட்ட பரிசுத்த ஆவி என்று சாட்சியிடப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியை கொண்டு இந்த பூச்சக்கரத்திலே தம்முடைய நாமத்துக்கு சாட்சியிடக்கூடிய கிரியைகளை செய்யத்தக்க நிகழ்வு இங்கே சாட்சியிடப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து குமாரனாக சாட்சியிடப்படுகிறார். அனுப்பப்பட்டிருக்கிற அந்த வார்த்தை மாமிசத்திலே வெளிப்பட்டு பூரணப்படக்கூடிய ஒரு நிலை, அது மகிமை அடையக்கூடிய ஒரு நிலை. அந்த மாம்ச சரீரம் பிக்கப்பட்டு அது மீண்டுமாக கர்த்தருடைய கிருபையின் நிழலுக்குள்ளாக காக்கப்படும் பொருட்டாக, நமக்கு கிருபையை வழங்கும் பொருட்டாக 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். அவர் 3ஆம் நாள் உயிரோடு இருந்தது அவருடைய நாமம் உயர்த்தப்படக்கூடிய நாமமாய், பிதாவின் நாமமாய் மகிமைக்குள்ளாக வந்தது. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, இயேசு கிறிஸ்துவுக்கு முன் கொடுக்கப்பட்ட பரிசுத்த ஆவி, இயேசு கிறிஸ்துவின் மூலமாக இயேசு கிறிஸ்துவுக்கு பின் கொடுக்கப்பட்டிருக்கிற பரிசுத்த ஆவி. இந்த பரிசுத்த ஆவியினுடைய நிகழ்வை கொண்டே வேதாகமம் 2 பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னாக அருளப்பட்ட பரிசுத்த ஆவி, இயேசு கிறிஸ்துவுக்கு பின்னாக அருளப்பட்ட பரிசுத்த ஆவி. இங்கே இந்த பரிசுத்த ஆவியானது முன் அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவி எனவும் இயேசு கிறிஸ்து மூலமாக பின் அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவி எனவும் சாட்சியிடப்பட்டிருக்கிறது. இந்த 2 பரிசுத்த ஆவியினுடைய நிகழ்வும் பழைய ஏற்பாடு என்றும் புதிய ஏற்பாடு என்றும் வேதம் சாட்சி கொடுக்கக்கூடிய நிலையை நாம் பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, இயேசு கிறிஸ்து மூலமாக இந்த பரிசுத்த ஆவி நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார். இயேசு கிறிஸ்து என்ற மாமிச சரீரம் ஜனிப்பிக்கப்படாவிட்டால், இயேசு கிறிஸ்துவாகிய வார்த்தை மாமிசத்திலே வெளிப்பட்டு தன்னுடைய மகிமையை வெளிப்படுத்தாதிருந்தால், பரிசுத்த ஆவி இந்த நாமத்துக்கு கட்டளையிடப்பட்டு நமக்கு கிருபையை கொண்டு வந்து சேர்த்திருக்காது. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னரும் பரிசுத்த ஆவி இந்த பூச்சக்கரத்திலே அசைவாடுகிறவராக இருந்தார். ஆனால் அந்த பரிசுத்த ஆவியானது இயேசு கிறிஸ்து மூலமாக அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவி என்று சாட்சியிடப்படவில்லை. இயேசு கிறிஸ்து மூலமாக அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவி இயேசு கிறிஸ்து மகிமை அடைந்த பின்னர் இந்த பூச்சக்கரத்திலே அனுப்பப்பட்ட ஆவி என்று சாட்சியிடப்பட்டிருக்கிறது. கர்த்தர் 6 நாட்கள் வரையிலும் கிரியைகளை செய்து 7ஆம் நாள் ஓய்ந்திருந்தார். அவர் ஓய்ந்திருந்த அந்த நாளை பரிசுத்தமாக்கினார் என்று வேதம் சாட்சி கொடுக்கிறது. ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 3வது வசனம். தேவன் தாம் சிருஷ்டித்து உண்டு பண்ணின தம்முடைய கிரியைகளை எல்லாம் முடித்த பின்பு அதிலே ஓய்ந்திருந்தபடியால் தேவன் 7ஆம் நாளை ஆசீர்வதித்து அதை பரிசுத்தமாக்கினார். இங்கே பரிசுத்தமாக்கப்பட்ட அந்த 7ஆம் நாள் எதிர்மறையான கிரியை ஏதும் நிகழாதிருக்கக்கூடிய ஒரு காலம் என்று வேதம் சாட்சி கொடுக்கிறது. இந்த 7ஆம் நாளில் அவர் ஓய்ந்திருந்த அந்த வேளையில் அவருக்கு எதிர்மறையான எந்த கிரியைகளும் இந்த பூச்சக்கரத்திலே நிறைவேறவில்லை. அவர் கட்டளையிட்ட எல்லா கிரியைகளும் அவருடைய சித்தத்தின்படியும் அவர் எப்படியெல்லாம் அவைகள் இருக்க வேண்டும் என்று சாட்சி கொடுத்தாரோ அதன்படியும் அவைகள் சிருஷ்டிக்கப்பட்டு அதனுடைய கிரியைகள் நிகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய வேளை. அந்த வேளை 7ஆம் நாள் என்று சாட்சியிடப்பட்டிருக்கிறது. 7ஆம் நாளிலே கர்த்தர் கட்டளையிட்டிருக்கிற பிரமாணங்களுக்கு, கர்த்தர் கட்டளையிட்டிருக்கிற கிரியைகளுக்கு எதிர்மறையான கிரியைகள் எதுவும் நிகழவில்லை. எனவே அந்த நாள் பரிசுத்த நாள் என்று சாட்சியிடப்பட்டிருக்கிறது. அந்த நாள் அவர் ஓய்ந்திருந்த நாள் என்று சாட்சியிடப்பட்டிருக்கிறது. அவர் எதை கட்டளையிட்டாரோ அதற்கு மாறான கிரியைகள் அங்கே நிகழவில்லை. அப்பொழுது பூரணமான தேவத்துவ கிரியையின் காலம் என்று வேதம் சாட்சி கொடுக்கிறது. இந்த 7ஆம் நாள் என்பது பூரணமான தேவத்துவ கிரியைகளின் காலம். தேவத்துவ தூதர்களும் தேவத்துவ கிரியைகளும் தேவத்துவத்துக்கு கர்த்தர் கட்டளையிட்டு இருக்கக்கூடிய எல்லா காரியங்களையும் செயல்படுத்தக்கூடிய ஒரு நிலை. எனவே அந்த நாளை பரிசுத்த நாள் என்று சாட்சி கொடுக்கிறார். அந்த நாளை அவர் பரிசுத்தமாக்கினார். ஏனென்றால் அந்த பரிசுத்தம் என்பது எதிர்மறையான எந்த கிரியைகளும் நிகழாதிருக்கக்கூடிய காரியங்களுக்கு சாட்சி என்று வேதம் சாட்சி கொடுக்கிறது. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, அவர் 7ஆம் நாள் ஓய்ந்திருந்த போது அவர் எவையெல்லாம் செய்து எப்படியான கிரியை நடக்க வேண்டும் என்று கட்டளையிட்டாரோ அதன்படியான கிரியைகள் நடந்தது. அங்கே அதற்கு எதிர்மறையான எந்த கிரியைகளும் நடக்கவில்லை. தேவ தூதர்களும் அவருடைய சித்தத்துக்கு ஏற்ற கிரியைகளை செய்தவர்களாக காணப்பட்டார்கள். எனவே அந்த நாள்
பரிசுத்தமாக்கப்பட்ட நாளாக்கப்பட்டது. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, அங்கே கர்த்தத்துவ கிரியை என்ற கிரியை இல்லை. கர்த்தத்துவ கிரியைக்கு எதிராக கிரியையை செய்பவன பிசாசு என்று வேதம் சாட்சி கொடுக்கிறது. அத்தகைய கிரியைகள் இல்லாதிருக்கக்கூடிய வேளை, எதிர்மறையான எந்த கிரியையும் இல்லாதிருக்கக்கூடிய அந்த நாள் பரிசுத்தமாக்கப்பட்ட நாளாக வேதம் சாட்சி கொடுக்கிறது. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, இந்த பரிசுத்தம் என்பது எதிர்மறையான எந்த கிரியைகளையும் அங்கீகரிக்காத கிரியையாக சாட்சியிடப்படுகிறது. இந்த பரிசுத்தம் என்பது கர்த்தர் கட்டளையிட்டிருக்கிற கிரியைகளுக்கு எதிர்மறையான கிரியை செய்ய இயலாதிருக்கக்கூடிய ஒரு நிலை. எனவே கர்த்தர் 7ஆம் நாளை பரிசுத்தமாக்கினார். அவர் கட்டளையிட்டபடி அவர் எவைகளையெல்லாம் செய்ய வேண்டும் என்று கர்த்தர் தீர்மானித்து உருவாக்கினாரோ அந்த கிரியைகள் அவர் கட்டளையிட்டபடியெல்லாம் நிறைவேறிற்று. அதற்கு எதிர்மறையாக எந்த கிரியைகளும் நிறைவேறவில்லை. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, வேதம் சாட்சி கொடுக்கிறது. யாத்திராகமம் 12ஆம் அதிகாரம் 16வது வசனத்தின்படி, முதலாம் நாளில் பரிசுத்த சபை கூடுதலும் 7ஆம் நாளிலும் பரிசுத்த சபை கூடுதலும் இருக்க வேண்டும். அவைகளில் ஒரு வேளையும் செய்யப்படலாகாது. அவரவர் சாப்பிடுகிறதற்கு தேவையானது மாத்திரம் உங்களால் செய்யப்படலாம். இந்த 7ஆம் நாளானது கர்த்தர் பரிசுத்த சபை கூடும் நாள் என்று சாட்சி கொடுக்கிறார். பரிசுத்த சபை கூடிய ஒரு நாள். முன்னர் பார்த்தோம் கர்த்தர் பரிசுத்தப்படுத்தின நாள் என்று. இங்கே பரிசுத்தப்படக்கூடிய அந்த சபை கூடக்கூடிய ஒரு நாள். அந்த நாளை ஓய்வு நாள் என்று வேதம் சாட்சி கொடுக்கிறது. அந்த நாள் யாதொரு வேலையும் செய்யாதிருக்கும்படியாக பணிக்கப்படுகிறது. லேவியராகமம் 23ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம், 7 நாளும் கர்த்தருக்கு தகன பலியிட வேண்டும். 7ஆம் நாள் பரிசுத்தமான சபை கூடுதல், அதில் சாதாரணமான யாதொரு வேலையும் செய்யலாகாது என்று சொல் என்றார். கர்த்தர் பரிசுத்தமாக்கப்பட்ட தன்னுடைய ஜனமாகிய அந்த சபை கூடக்கூடிய நாளை பரிசுத்த ஓய்வு நாள் என்று சாட்சி கொடுக்கிறார். அதை பரிசுத்த நாள் என்று சாட்சி கொடுக்கிறார். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, முதல் சபை உருவாக்கப்பட்ட காலம் அது இஸ்ரவேலர்களை கொண்டிருக்கக்கூடிய சபையாக அது சாட்சியிடப்படுகிறது. யாத்திராகமம் 16ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம், இஸ்ரவேல் புத்திரராகிய சபையார் எல்லாரும் ஏலிமை விட்டு பிரயாணம் பண்ணி எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட 2ஆம் மாதம் 15ஆம் தேதியிலே ஏலிமுக்கும் சீனாய்க்கும் நடுவே இருக்கிற சீன் வனாந்தரத்தில் சேர்ந்தார்கள். கர்த்தர் சபை என்ற ஒரு குழுவை உருவாக்கக்கூடிய அந்த காலம் இஸ்ரவேலர்கள் மாத்திரம் அந்த சபைக்குள்ளாக இருந்தார்கள். இஸ்ரவேலர்கள் கூடியிருக்கக்கூடிய அந்த சபை ஓய்வு நாளை ஆசரிக்கும்படியாக கட்டளையிடப்படுகிறது. ஏனென்றால் கர்த்தர் அதை பரிசுத்தமாக்கின நாள் என்று வேதம் சாட்சி கொடுக்கிறது. அந்த பரிசுத்தமாக்கப்பட்ட அந்த நாளுக்குள்ளாக பரிசுத்தமாக்கப்படுவதற்காக தெரிந்தெடுக்கப்பட்ட அந்த ஜனம் ஒன்று கூடி கர்த்தரை ஆராதிக்க வேண்டும். அப்படி ஆராதிக்கக்கூடிய அந்த கிரியைகளுக்காக கர்த்தர் சபை என்று சாட்சியிடக்கூடிய அந்த குழுவை வேதம் இஸ்ரவேலர் என்று சாட்சியிடக்கூடிய நிலையை நாம் பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள்ள அருமையானவர்களே, இந்த இஸ்ரவேலர் சபைக்குள்ளாகவே பாவ மன்னிப்பென்றும் பாவ நிவிர்த்தி என்றும் சாட்சியிடப்பட்டிருக்கிறது. இந்த பாவம் என்ற சொல்லானது இஸ்ரவேல் சபைகளுக்குள்ளாகவே நிகழக்கூடிய எதிர்வரவான எந்த கிரியைகளும் பாவம் என்று சாட்சியிடப்பட்டிருக்கிறது. கர்த்தர் எவைகளையெல்லாம் பாவம் என்று சாட்சி கொடுத்தாரோ, பிரமாணம் எவைகளெல்லாம் பாவம் என்று சாட்சி கொடுத்ததோ அந்த பாவத்தை நிவிர்த்தி செய்வதற்கும் அந்த பாவத்திலிருந்து மன்னிப்பை பெறுவதற்கும் இஸ்ரவேலர்கள் என்ற ஒரு சபை அங்கே தேர்ந்தெடுக்கப்பட்டது. இந்த இஸ்ரவேல் என்ற சபைக்குள்ளாகவே பாவம் இன்னதென்றும் பரிசுத்தம் என்னதென்றும் வேறு பிரிக்கக்கூடிய ஒரு நிலை. கிறிஸ்துவுக்குள்ள அருமையானவர்களே, இந்த சபைக்கு அப்பாற்பட்டு பாவம் என்ற ஒரு நிலை சாட்சியிடப்படாத ஒரு கிரியைக்குரிய காரியம். இது கர்த்தர் தேவத்துவத்துக்குள்ளாக சிருஷ்டித்த சிருஷ்டிப்புகளிலிருந்து வேறுபட்ட ஒரு நிலை. தேவத்துவ ஆளுமைக்குள்ளாக எதிர்வினையான கிரியை இல்லை. ஆனால் கர்த்தத்துவ ஆளுமைக்குள்ளாக வரும் பொழுது பாவம் இன்னதென்றும் பரிசுத்தம் இன்னதென்றும் வேறு பிரிக்கக்கூடிய ஒரு நிலை. பாவத்தை தூண்டக்கூடிய ஆவி பிசாசு என்றும் பரிசுத்தத்தை தூண்டக்கூடிய ஆவி பரிசுத்த ஆவி என்றும் சாட்சியிடப்பட்டிருக்கிறது. இந்த பரிசுத்த ஆவியானது இஸ்ரவேல் சபைகளுக்குள்ளாக சாட்சியிடக்கூடிய ஆவியாக அன்றைக்கு நியாயப்பிரமாண காலத்திலே சாட்சியிடப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவுக்குள்ள அருமையானவர்களே, பாவம் மன்னிக்கப்படும் பொழுது அங்கே பரிசுத்தம் வெளிப்படுகிறது. கிறிஸ்துவுக்குள்ள அருமையானவர்களே, இஸ்ரவேல் சபைக்குள்ளாகவே இங்கே பாவம் இன்னதென்று தீர்மானிக்கப்படுகிறது. இஸ்ரவேலே கேள், தேவனாய கர்த்தர் ஒருவரே என்று வேதம் சாட்சி கொடுக்கிறது. நியாயப்பிரமாணம் சாட்சி கொடுக்கிறது. நியாயப்பிரமாணம் இஸ்ரவேலர்களுக்காக தேவனாய கர்த்தர் தன்னுடைய நாமத்தை யெகோவா என்று வெளிப்படுத்தி கொடுக்கப்பட்ட பிரமாணமாக சாட்சியிடப்பட்டிருக்கிறது. இங்கே இஸ்ரவேல் சபைக்குள்ளாகவே பாவம் என்னதென்றும் பரிசுத்தம் என்னதென்றும் வேறு பிரிக்கக்கூடிய ஒரு நிலை.
பரிசுத்தத்தை வேறு பிரிக்கிறது பரிசுத்த ஆவி, பாவத்தை தீர்மானிக்கிறது பரிசுத்த ஆவி. பரிசுத்த ஆவி அது பரிசுத்தத்துக்குரிய சாட்சியாக வேதம் சாட்சி கொடுக்கிறது. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, அங்கே இயேசு கிறிஸ்து மூலமாக கொடுக்கப்பட்ட பரிசுத்த ஆவிக்கு முன்பாக யெகோவா என்ற நாமத்திலே பரிசுத்த ஆவி சாட்சியிடப்பட்டது. சங்கீதம் 51:11 நாம் பார்க்கிறோம், உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் உமது பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாமலும் இரும். தாவீது உம்முடைய பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாதேயும் என்று இறைஞ்சுகிறதை நாம் பார்க்கிறோம். இங்கே உண்டான பரிசுத்த ஆவியானது இஸ்ரவேல் சபைக்குள்ளாக தாவீதுக்கு அருளப்பட்ட, தாவீது வேறு பிரிக்கப்பட்டு அவனுக்குள்ளாக அருளப்பட்ட அந்த பரிசுத்தத்துக்குரிய ஆவி என்று சாட்சியிடப்பட்டிருக்கிறது. வேதம் சாட்சி கொடுக்கிறது. மீட்கப்படும் நாளுக்கு என்று கொடுக்கப்படுகிற ஆவி இந்த பரிசுத்த ஆவி என்ற முத்திரை. இந்த பரிசுத்த ஆவி நாம் பரலோக சுதந்திரத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய கிருபையை பெற்றிருக்கிறோம் என்பதற்கு அடையாளமாக கொடுக்கப்படக்கூடிய அத்தாட்சி என்று வேதம் சாட்சி கொடுக்கிறது. கிறிஸ்துவுக்குள்ள அருமையானவர்களே, தாவீது பரிசுத்தமாக்கப்பட அங்கே ஒரு கிரியைக்குரிய காலம். கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமம், பிதாவின் நாமம், அங்கே யெகோவாவின் நாமமாக அந்த பாவத்தினின்று அவனை ரட்சிக்கக்கூடிய ஒரு நிலை, அந்த பாவத்திலிருந்து கழுவக்கூடிய ஒரு நிலை, அது பாவ நிவிர்த்தி என்று வேதம் சாட்சி கொடுக்கிறது. கிறிஸ்துவுக்குள்ள அருமையானவர்களே, பிரமாணத்துக்கே நாமம் சாட்சியிடப்பட்டிருக்கிறது. நாமம் பாவ மன்னிப்பை கொடுக்கக்கூடிய அதிகாரத்தை பெற்றது. பாவம் மன்னிக்கப்பட்ட பின்னரே இந்த பரிசுத்த ஆவி சாட்சியிடப்படுகிறது. கிறிஸ்துவுக்குள்ள அருமையானவர்களே, பாவம் மன்னிக்கப்படாதிருக்கக்கூடிய வேளை, பரிசுத்தத்தை இழந்திருக்கக்கூடிய ஒரு நிலை, பாவத்தை மன்னிக்கக்கூடிய ஒரு வேளை, பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளக்கூடிய கிருபையை பெற்றிருக்கக்கூடிய வேளை. கிறிஸ்துவுக்குள்ள அருமையானவர்களே, கிறிஸ்துவுக்கு முன்னாக கொடுக்கப்பட்ட பரிசுத்த ஆவி வேதம் சாட்சி கொடுக்கிறது. அது நாமத்துக்கு சாட்சியிடக்கூடிய, பரிசுத்தத்துக்கு சாட்சியிடக்கூடிய நாமமாக அந்த ஆவி சாட்சியிடக்கூடிய ஒரு நிலை. கிறிஸ்துவுக்குள்ள அருமையானவர்களே, இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னர் கொடுக்கப்பட்ட பரிசுத்த ஆவியானது பாவத்தை மன்னிக்கக்கூடிய அதிகாரத்தை பெற்ற நாமத்துக்கு சாட்சியிடக்கூடிய சாட்சியாக அமைந்தது. கிறிஸ்துவுக்குள்ள அருமையானவர்களே, இயேசு கிறிஸ்துவுக்கு பின்னர் அருளப்பட்ட பரிசுத்த ஆவியானது இயேசு கிறிஸ்து மூலம் அருளப்பட்ட பரிசுத்த ஆவியாகும். இயேசு கிறிஸ்துவு மகிமை அடைந்த பின் பரிசுத்த ஆவி அவருடைய நாமத்திலே அனுப்பப்பட்டது. இயேசு கிறிஸ்து மூலம் அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவி இயேசு கிறிஸ்து என்ற நாமம் தரிப்பிக்கப்பட்ட ஆவியாக இந்த பூச்சக்கரத்திலே சாட்சியிடப்பட்டு வருகிறது. கிறிஸ்துவுக்குள்ள அருமையானவர்களே, இயேசு கிறிஸ்து என்ற மாம்ச சரீரம் மகிமைக்குள்ளாக பிரவேசித்த பின், அது மகிமைப்பட்ட பின் பிதாவின் நாமம் இயேசு கிறிஸ்து என்ற நாமமாக உயர்த்தப்பட்டது. கிறிஸ்துவுக்குள்ள அருமையானவர்களே, மாமிஷம் மரித்து ஆவியில் உயிர்த்து வார்த்தைக்கு மகிமை சேர்த்து நாமமாய் அது உயர்ந்தது என்று வேதம் கொடுக்கிற சாட்சியை நாம் பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள்ள அருமையானவர்களே, அவளிடத்தில் உற்பத்தியாகி இருக்கிறது, பரிசுத்த ஆவியினால் உண்டானது என்று தூதன் கொடுக்கக்கூடிய சாட்சி மத்தேயு எழுதின சுவிசேஷம் 1:20 நாம் பார்க்கிறோம். அவன் இப்படி சிந்தித்துக் கொண்டிருக்கையில் கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் அவனுக்கு காணப்பட்டு, தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே, உன் மனைவியாகிய மரியாளை சேர்த்துக் கொள்ள ஐயப்படாதே, அவளிடத்தில் உற்பத்தியாயிருக்கிறது பரிசுத்த ஆவியினால் உண்டானது. மேலும் லூக்கா எழுதின சுவிசேஷம் 3:22 பரிசுத்த ஆவியானவர் ரூபம் கொண்டு புறாவை போல அவர் மீது வந்து இறங்கினதாக வேதம் சாட்சி கொடுக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் ரூபம் கொண்டு புறாவை போல் அவர் மேல் இறங்கினார். வானத்திலிருந்து ஒரு சத்தமும் உண்டாகி, நீர் என்னுடைய நேசகுமாரன், உம்மில் பிரியமாயிருக்கிறேன் என்று உரைத்தது. இந்த பரிசுத்த ஆவி பாவத்தை மன்னிக்க கூடிய அதிகாரத்தை பெற்ற ஆவியாக இங்கே குமாரனிடத்திலே வெளிப்பட்டது, குமாரனாய் வெளிப்பட்டது. அந்த நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் பாவ மன்னிப்புக்கென்று பிதாவினால் கட்டளையிடப்படவில்லை என்று அப்போஸ்தலனாகிய பவுல் கொடுக்கிற சாட்சியை நாம் பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள்ள அருமையானவர்களே, பரிசுத்த ஆவியானவர் அங்கே உருவாக்கப்படக்கூடிய மாமிசமாய் இயேசு கிறிஸ்து என்ற மாம்ச சரீரம் இந்த பூச்சக்கரத்திலே உலாவி வந்தது. அது மகிமைப்பட்ட பின்னரே அந்த மாமிச சரீரம் பிற்கப்பட்டு, அந்த மாமிச சரீரம் பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றக்கூடிய கருவியாய் செயல்பட்ட பிறகு அது மகிமையடையக்கூடிய ஒரு நிலை. அந்த மகிமையடையக்கூடிய ஒரு நிலை, அந்த நாமம் உயர்த்தப்படக்கூடிய ஒரு நிலை, அந்த நாமத்தின் மூலமாக கொடுக்கப்படக்கூடிய பரிசுத்த ஆவி இந்த பூச்சக்கரம் முழுவதும் இப்பொழுது உலாவிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலை. கிறிஸ்துவுக்குள்ள அருமையானவர்களே, பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தினாலே நீங்கள் ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள் என்று கொடுக்கக்கூடிய சாட்சியினை மத்தேயு சுவிசேஷம் 28:19 நாம் பார்க்கிறோம். ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி, பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து, மேலும் யோவான் எழுதின சுவிசேஷம்
14ஆம் அதிகாரம் 26வது வசனத்திலே கர்த்தர் என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்தாவி என்று சாட்சியை நாம் பார்க்கிறோம். என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளனே எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். இங்கே இயேசு கிறிஸ்து கொடுக்கக்கூடிய சாட்சியானது என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்தாவி என்று சாட்சி கொடுக்கிறார். அந்த நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் பரிசுத்தாவிக்கு கட்டளையிடப்படவில்லை. இன்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ற நாமமே பரிசுத்தாவியை கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய நாமமாக சாட்சியிடப்பட்டிருக்கிறது. பிதாவுக்கு அருளப்பட்டிருக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ற நாமம் உயர்த்தப்படக்கூடிய ஒரு நிலை. இந்த இயேசு கிறிஸ்து மூலமாக இங்கே ஒரு சபை உருவாக்கப்படுகிறது. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் வைத்தவர்கள் அந்த சபைக்குள்ளாக வருகிறார்கள். அது இயேசு கிறிஸ்துவின் சரீரமான சபை என்று சாட்சியிடப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேலருக்குள்ளாக பாவ மன்னிப்பென்றும் பரிசுத்தம் என்றும் சாட்சியிடப்பட்ட நிலையைப் போல கிறிஸ்துவர்களுக்குள்ளாகவும் பரிசுத்தம் என்ற நிலையும் பாவம் என்ற நிலையும் சாட்சியிடக்கூடிய சபையாக இயேசு கிறிஸ்துவின் சரீரமாகிய விசுவாசிகளை கொண்டிருக்கக்கூடிய இந்த சபை சாட்சியிடப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2ஆம் அதிகாரம் 47வது வசனத்தை நாம் பார்க்கிறோம். தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள். ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். இங்கே கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார் என்று சாட்சியிடப்பட்டிருக்கிறது. இந்த சபையானது அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் கொண்டவர்களை இணைக்கக்கூடிய அந்த குழுவாக சாட்சியிடப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தோடு இணைக்கப்பட்டவர்கள் கிறிஸ்தவர்களாக சாட்சியிடப்படுகிறார்கள். இந்த கிறிஸ்தவர்களாக சாட்சியிடப்படுகிறவர்களுக்கு உள்ளாக பாவ மன்னிப்பென்றும் பரிசுத்தம் என்றும் சாட்சியிடப்படக்கூடிய ஒரு நிலை. பாவ நிவாரணமாக அங்கே அவருடைய இரத்தம் சிந்தப்பட்டது. அந்த இரத்தம் நமக்குள்ளாக ஜீவனை கொடுத்திருக்கிறது. அந்த ஜீவன் அவருடைய இரத்தத்திலிருந்து உண்டானது என்று வேதம் சாட்சி கொடுக்கிறது. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 20ஆம் அதிகாரம் 28வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம். ஆகையால் உங்களை குறித்தும் தேவன் தம்முடைய சுய இரத்தத்தினாலே சம்பாதித்துக் கொண்ட தமது சபையை மேய்ப்பதற்கு பரிசுத்தாவி உங்களை கண்காணிகளாக வைத்த மந்தை முழுவதையும் குறித்தும் எச்சரிக்கையாயிருங்கள். தமது சுய இரத்தத்தினால் சம்பாதித்த சபை இஸ்ரவேல் முற்பிதாக்கள் என்று சாட்சியிடக்கூடிய ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்கள் மூலமாக தெரிந்து கொள்ளப்பட்ட சபையாக சாட்சியிடப்பட்டது. அவர்களுடைய சந்ததி அந்த சபையாக சாட்சியிடப்பட்டது. ஆனால் இங்கே அவர் தம்முடைய இரத்தத்தினால் சம்பாதித்த சபை என்று சாட்சியிடப்பட்டிருக்கிறது. அந்த இரத்தம் பூசப்பட்டவர்கள் கிறிஸ்துவுக்குள்ளாக அவருடைய ஜீவனை பெற்றவர்களாக ஆத்மா என்ற உள்ளான சரீரம் கொண்ட ஜனங்களாக அந்த சபைக்குள்ளாக ஐக்கியப்படுத்தப்படுகிறார்கள். அவர் தம்முடைய ஜீவனை கொடுத்து இந்த சபையை பிதாவினுடைய சித்தத்தை நிறைவேற்றக்கூடிய நிலையிலே அவைகளை செய்து முடித்தார். கிறிஸ்துவுக்குள்ள அருமையானவர்களே, சபைகளிலே சாட்சியாக அறிவிக்கும்படி அவர் தம்முடைய தூதனை அனுப்பி வருகிறார். அவர் தம்முடைய சுய இரத்தத்தினால் சம்பாதித்த இந்த சபைக்குள்ளாக ஜீவனை கொண்டிருக்கக்கூடிய ஜனங்களுக்குள்ளாக கிறிஸ்தவர்கள் என்று சாட்சியிடப்படக்கூடிய தனக்குள்ளாக உள்ளான மனிதனை கொண்டிருக்கக்கூடிய அந்த சபைக்குள்ளாக கர்த்தர் தம்முடைய சாட்சியை, தம்முடைய பிரமாணத்தை, தம்முடைய தீர்மானத்தை அறிவிக்கும்படியாக அவர் ஒவ்வொரு காலத்திலும் தம்முடைய தூதனை அனுப்பி வந்துள்ளார். வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் 16வது வசனத்திலே இந்த சாட்சியை நாம் பார்க்கிறோம். சபைகளில் இவைகளை உங்களுக்கு சாட்சியாக அறிவிக்கும்படிக்கு இயேசுவாகிய நான் என் தூதனை அனுப்பினேன். நான் தாவீதின் வேரும் சந்ததியும் பிரகாசம் உள்ள விடிவெள்ளி நட்சத்திரமுமாய் இருக்கிறேன் என்றார். தூதன் அவருடைய வார்த்தைக்கு சாட்சி, தூதன் அவருடைய பிரமாணத்துக்கு சாட்சி, தூதன் அவருடைய நாமத்துக்கு சாட்சி. அவருடைய வலது கரத்தில் இருந்து புறப்படுகிற 7 நட்சத்திரங்களும் தூதர்களாக சாட்சியிடப்படுகிறார்கள். அவர்கள் வந்து கொடுக்கக்கூடிய சாட்சி பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளக்கூடிய கிருபையை கொடுக்கக்கூடிய சாட்சியாக அமைந்தது. அங்கே அந்த பிரமாணம், அந்த தூதனுடைய சாட்சி பாவத்தை மன்னிக்கக்கூடிய அதிகாரத்தை பெற்ற வார்த்தையாக சாட்சியிடப்பட்டது. அந்த வார்த்தையை விசுவாசித்தவர்கள் பாவ மன்னிப்பு பெற்றவர்களாக, பாவம் நீங்கி சுத்திகரிக்கப்பட்டவர்களாக சாட்சியிடப்பட்டார்கள். அந்த சாட்சியை தன்னகத்தை பெற்றுக்கொண்டவர்கள், சுத்திகரிக்கப்பட்டவர்கள், தங்களுக்குள்ளாக சாட்சியின் ஆவியாகிய பரிசுத்த ஆவியை பெற்றவர்களாக காணப்பட்டார்கள். அந்த பரிசுத்த ஆவி இயேசு கிறிஸ்துவுக்கு பின் அருளப்பட்ட பரிசுத்த ஆவியாக சாட்சியிடப்பட்டிருக்கிறது. 7 சபை காலங்களிலும் 7 சபை தூதர்கள் கர்த்தருடைய சாட்சியை கொண்டு வருகிறவர்களாக அந்த சபைக்குள்ளாக அனுப்பப்பட்டார்கள். அந்த சபை 7 சபை காலங்களிலும் மாமிசத்திலே இருந்த அந்த கிறிஸ்தவர்கள் என்ற ஆவிக்குரிய ஜனங்களுக்குள்ளாக கொடுக்கப்பட்ட சபை என்று சாட்சியிடப்பட்டிருக்கிறது. இந்த தூதர் கொடுக்கக்கூடிய சாட்சி பிரமாணத்துக்கு கொடுக்கக்கூடிய சாட்சியாகவும், பாவ மன்னிப்புக்கு கொடுக்கக்கூடிய சாட்சியாகவும், நாமத்துக்கு கொடுக்கக்கூடிய சாட்சியாகவும்,
வேதம் சாட்சி கொடுக்கிறது. இந்த பிரமாணத்தைக்கு எதிர்த்து நிற்பவர்கள் பரிசுத்த ஆவிக்கு எதிர்த்து நிற்கக்கூடிய கிரியைகளை செய்கிறவர்களாகவே சாட்சியிடப்படுகிறார்கள். கர்த்தர் தன்னுடைய தூதன் மூலமாக கொடுக்கப்படுகிற சாட்சிக்கு எதிர்வினையாற்றுகிறவர்கள் அவர்கள் பரிசுத்த ஆவிக்கு எதிர்வினையாற்றுகிறவர்களாகவே சாட்சியிடப்படுகிறார்கள். அவர்கள் எந்த சூழலிலும் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ள இயலாதிருக்கக்கூடிய ஒரு நிலையே வேதம் சாட்சி கொடுக்கிறது. ஏனென்றால் தூதர்கள் மூலமாக கொடுக்கக்கூடிய அந்த சாட்சியானது பாவ மன்னிப்பை கொடுக்கக்கூடிய சாட்சியாக அமைகிறது. அந்த சாட்சியை அங்கீகரிக்கிறவர்கள் பாவ மன்னிப்பை பெற்றவர்களாக பரிசுத்த ஆவியை தங்களுக்குள்ளாக பெற்றுக்கொண்டக்கூடிய ஒரு நிலை. இது சாட்சியின் கிரியைக்குரிய வார்த்தையாக வேதம் சாட்சி கொடுக்கிறது. கிறிஸ்துவுக்குள்ள அருமையானவர்களே, இந்த பாவ மன்னிப்பை கொடுக்கக்கூடிய இந்த சாட்சியை கொண்டு வரக்கூடிய அந்த சாட்சிக்கு எதிர்வினையாற்றுகிறவர்கள் பரிசுத்த ஆவிக்கு எதிர்த்து நிற்கிறவர்களாக வேதம் சாட்சி கொடுக்கிறது. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 7ஆம் அதிகாரம் 51வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம், வணங்கா கழுத்துள்ளவர்களே, இருதயத்திலும் செவிகளிலும் விருத்த சேதனம் பெறாதவர்களே, உங்கள் பிதாக்களைப் போல நீங்களும் பரிசுத்த ஆவிக்கு எப்பொழுதும் எதிர்த்து நிற்கிறீர்கள். இங்கே நிறைவேறிய பிரமாணமான நியாய பிரமாணத்தை பற்றி கொண்டிருப்பவர்கள் பரிசுத்த ஆவிக்கு எதிர்த்து நிற்கிறவர்களாக சாட்சி கொடுக்கப்படுகிறார். கிறிஸ்துவுக்குள்ள அருமையானவர்களே, நியாய பிரமாணம் இயேசு கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை கட்டப்படுவதற்கு முன்பாக பரிசுத்த ஆவி பெற்றுக்கொள்ளும் பொருட்டாக கொடுக்கப்பட்ட பிரமாணமாக சாட்சியிடப்பட்டது. ஆனால் அந்த பிரமாணம் நிறைவேறின பிறகு, நியாய பிரமாணம் நிறைவேறின பிறகு புதிய பிரமாணம் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக உருவாயிற்று. இயேசு கிறிஸ்துவின் சரீரமாகிய சபைக்குள்ளாக அவர் பிரமாணங்களை கொண்டு வரும் பொருட்டாக 7 சபைக்காலங்களிலும் 7 தூதர்களை அனுப்பினார். அவர்கள் கொண்டு வந்த அந்த பிரமாணமே சாட்சியின் பிரமாணமாக, பாவத்தை மன்னிக்கக்கூடிய பிரமாணமாக சாட்சியிடப்பட்டது. அந்த பாவத்தை மன்னிக்கப்படக்கூடிய அந்த பிரமாணத்தை ஏற்றுக்கொண்டவர்கள், அங்கீகரித்தவர்கள், அதன்படி செய்தவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டவர்களாக காணப்பட்டார்கள். அந்த பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளக்கூடிய அந்த பிரமாணத்துக்கு எதிர்வினையாற்றினவர்கள் பரிசுத்த ஆவிக்கு எதிர்த்து நின்றவர்களாக சாட்சியிடப்படுகிறார்கள். கிறிஸ்துவுக்குள்ள அருமையானவர்களே, ஆனால் சபை காலங்களிலும் நிறைவேறின பிரமாணங்களை பற்றி கொண்டு வந்தவர்கள் பரிசுத்த ஆவிக்கு எதிர்த்து நிற்கக்கூடிய கிரியைகளை செய்தவர்களாகவே காணப்பட்டார்கள். மேலும் வேதம் சாட்சி கொடுக்கிறது, இந்த பரிசுத்த ஆவிக்கு எதிர்த்து நிற்கக்கூடிய கிரியையானது மனுஷ ஞானம் கொண்டிருக்கக்கூடிய போதனைக்குள்ளான ஜனம் என்று சாட்சியிடப்பட்டிருக்கிறது. 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 13வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம், அவைகளை நாங்கள் மனுஷ ஞானம் போதிக்கிற வார்த்தைகளாலே பேசாமல் பரிசுத்த ஆவி போதிக்கிற வார்த்தைகளாலே பேசி ஆவிக்குரியவைகளை ஆவிக்குரியவைகளோட சம்பந்தப்படுத்தி காண்பிக்கிறோம். மனுஷ ஞானத்திலே போதிக்கக்கூடிய ஒரு போதனை, மற்றொன்று பரிசுத்த ஆவி கொடுக்கக்கூடிய போதனை. தூதர்கள் கர்த்தருடைய சமூகத்தில் இருந்து வலதுகரத்திலிருந்து அனுப்பப்பட்டவர்கள், அவர்கள் கொடுக்கக்கூடிய போதனை பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளக்கூடிய போதனை. ஏனென்றால் பிதாவின் சித்தத்தின்படி செயல்படத்தக்கதான கிரியைகளை செய்ய போகிறபடியினால் அவர்களுக்கு சாட்சியின் ஆவியாக அவர்களோடு அனுப்பப்பட்ட ஆவி பரிசுத்த ஆவி என்று சாட்சியிடப்பட்டிருக்கிறது. எனவே அந்த சாட்சி கொடுக்கக்கூடிய போதனையானது பரிசுத்த ஆவி போதிக்கக்கூடிய போதனையாக சாட்சியிடப்பட்டது. அந்த பரிசுத்த ஆவி போதிக்கக்கூடிய போதனைக்கு மாறான கிரியைகள் மாமிஷ சிந்தையிலே மனுஷனுடைய ஞானத்தினால் போதிக்கக்கூடிய ஒரு போதனை. மனுஷனுடைய ஞானம் அங்கே பரிசுத்த ஆவிக்கு எதிர்த்து நிற்கக்கூடிய ஒரு கிரியை. கிறிஸ்துவுக்குள்ள அருமையானவர்களே, இதே போலத்த ஒரு நிலை ஒவ்வொரு சபை காலங்களிலும் பரிசுத்த ஆவிக்கு எதிர்த்து நிற்கக்கூடிய கிரியையாகவே சாட்சியிடப்பட்டிருக்கிறது. யார் கர்த்தரால் அனுப்பப்பட்டார்களோ அந்த தூதனுக்கு எதிர்வினையாற்றுகிறவன், அந்த போதனைக்கு எதிர்வினையாற்றுகிறவன் பரிசுத்த ஆவிக்கு எதிர்த்து நிற்கிறவனாக சாட்சியிடப்படுகிறான். மோசேக்கு எதிராக நின்றவர்கள் அந்த கிரியைகளை செய்தவர்களுடைய ஒரு நிலை, பாதாளம் அவர்களை விழுங்கி போட்டது என்று வேதம் சாட்சி கொடுக்கிறது. கிறிஸ்துவுக்குள்ள அருமையானவர்களே, ஒவ்வொரு சபை காலத்திலும் பரிசுத்த ஆவிக்கு எதிர்வினையான கிரியைகளை செய்யக்கூடிய அந்த சூழல் மனுஷ ஞானத்தின் மூலமாக உருவாக்கப்பட்ட நிலைக்குள்ளாகவும் சாட்சியிடப்பட்டிருக்கிறது. சத்துருனுடைய நிலை அது மாமிச சிந்தையை உருவாக்கக்கூடிய ஒரு நிலை. பிசாசினுடைய சிந்தை அது மாமிச சிந்தைக்கு ஒத்து போகக்கூடிய ஒரு நிலை. இத்தகைய கிரியைகள் பரிசுத்த ஆவியை எதிர்த்து நிற்கக்கூடிய ஒரு கிரியைகளாகவே வேதம் சாட்சி கொடுக்கிறது. கடைசி ஏற்பாட்டிலும் பரிசுத்த ஆவிக்கு எதிர்த்து நிற்கக்கூடியவர்கள் கர்த்தருக்கு அனுப்பி வைக்கக்கூடிய அந்த தூதர்களுடைய போதனையை, அந்த தூதர்களுடைய கிரியைகளுக்கு எதிர்வினையாற்றுகிறவர்களாக சாட்சியிடப்படுகிறார்கள். இங்கே பாவத்தை மன்னிக்கக்கூடிய அந்த கிரியைக்குரிய பிரமாணமானது அந்த தூதர்கள் மூலமாக இந்த பூச்சக்கரத்திலே சாட்சியிடப்படும். அந்த பிரமாணத்தை அங்கீகரிக்கிறவர்கள் பாவம் மன்னிக்கப்பட்டு பரிசுத்த தன்மைக்குள்ளாக கடந்து வரக்கூடிய கிருபையை பெற்ற ஜனமாக சாட்சியிடப்படுகிறார்கள். அப்படி பாவம் மன்னிக்கப்பட்டவர்கள் பரிசுத்த ஆவி என்ற சாட்சியின் ஆவியை
தன்னகத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நிலை. பாவம் மன்னிக்கப்படாதவர்கள் பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ள அங்கீகரிக்கப்படாத ஒரு நிலை, கிருபையை இழந்திருக்கக்கூடிய ஒரு நிலை. கிறிஸ்துவுக்குள்ள அருமையானவர்களே, பாவம் மன்னிக்கப்படும் பொழுது பரிசுத்தாவி நம்மகத்தை வரக்கூடிய கிருபையின் ஆவியாய் கர்த்தர் நமக்கு சாட்சி கொடுக்கக்கூடிய சாட்சியின் ஆவியாய் நம்மகத்தை வந்து சேரும். அப்பொழுது கர்த்தருடைய நாமத்தை அறியக்கூடிய கிருபையை பெற்ற ஜனமாக நாம் சாட்சியிடப்படுவோம். அத்தகைய கிரியைகளை நாமும் பெற்றுக்கொள்ள, பரிசுத்தாவி என்ற முத்திரையை நாமும் பெற்றுக்கொள்ள கர்த்தர் இந்த கடைசி ஏற்பாட்டிற்கு என்று கட்டளையிட்டிருக்கிற பிரமாணங்களை கை கொள்ளக்கூடிய கிருபையின் ஜனமாய் நம்மை தேவ சமூகத்திலே ஒப்புக் கொடுப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமேன், ஆமேன், ஆமேன்.